அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பதகன் பேசுகிறேன். என்னோட அருகில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை வைத்தியர், மூலிகைகள் பற்றி நன்கு தெரிந்த நம்மளுடைய ஆரோக்கியதாஸ் ஐயா இருக்கிறாங்க. ஆரோக்கியதாஸ் ஐயாவுக்கு தெரியாத மூலிகைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் பார்க்காத நோய்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ வருட அனுபவம் அவருக்கு இருக்குது. ஐயா கிட்ட இன்றைக்கி நாம் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்புறுப்பில் வரக்கூடிய நோய் தொற்றுகள், இது ஆண்களை விட அதிகமாக பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே வருது. ஸோ அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான மூலிகைகளை பயன்படுத்தி சரி பண்ண முடியுமா அப்படின்லாம் நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த பிரச்சனையை நிறைய பெண்கள் அந்தளவுக்கு வெளிப்படையாக சொல்கிறதே இல்லை. அது ரொம்ப அவங்க பெற்றவங்களோ அல்லது கூட இருக்கிறவங்களோ நோட்டீஸ் பண்ணி என்ன நீ அடிக்கடி இது பண்ணிவிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் சரி இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிட்டு வருது, இதுக்கு நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு போக வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி என்னவோ இந்த காலத்தில் இருக்க பெண்கள் பலருக்கு அந்த பார்ட்டை பற்றி பேசணும் வைக்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனாலேயே டாக்டர்கிட்ட போகணுமே காணிக்கணுமேனு கூட அவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு என்ன காரணம்? ஐயா இப்போ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆண் பெண் இருப்பளவு ஏற்படுகிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து கொடுக்காமல் இருக்கிறது ஒரு காரணமாக நான் சொல்வேன். ஏன்னா போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். இன்றைக்கி ஒரு கேஜிக்கு எவ்வளோ எம்எல் குடிக்கணும் அப்படின்றத நான் நிறைய வீடியோக்களை சொல்லிட்டேன். இப்போ ஒரு கேஜி இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு கேஜிக்கு ஒரு நாளைக்கு 50 ml அப்படின்னு எடுத்துவோம். இப்போ நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க? நான் 90 கிலோ இருப்பேங்க. 90 கிலோ. அப்போ எவ்வளோ குடிக்கணும் நீங்கள்? ஒரு 4.5 லிட்டர். அப்படின்ற போது குடித்தாதான் கோடிக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த மனுஷ உருவம். ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான 100% நீர்ச்சத்து தேவை. அப்போது நீங்கள் 4 லிட்டர் குடிக்கல அப்படின் போது 4 லிட்டர் நான் குடிக்க மாட்டேன், நான் 2 லிட்டர் தான் குடிப்பேன், எனக்கு 2 லிட்டர் தான் குடிப்பேன், நான் தண்ணி குடிக்கவே மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மற்ற நீர்ச்சத்துக்கு உடம்பு எங்கே போகும்? ஒன்று காற்றில் வர்ற ஈரப்பதத்தை வச்சு உடம்பு தன்னைத்தானே அந்த நீர்ச்சத்தை எடுத்து பயன்படுத்தும். அதுவும் கிடைக்கலனா என்ன ஆகும்? உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உடல் உஷ்ணமாகும். உடல் உஷ்ணமாச்சுனாக்கா பித்தம் அதிகமாகும், மூலாதார சூடு அதிகமாகும். அப்போ ப்ரைவேட் பார்ட்டில் யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உருவாகிடுவாங்க. நிச்சயமாக ஆகும். இன்னொன்று, நிறைய ஆன்டிபயோட்டிக் மாத்திரை போட்டே இருக்கிறது, அது மாதிரி வலி மாத்திரைகள் போட்டே இருக்கிறது, யாருமே கேட்கறது இல்லை. நேர மெடிக்கல் ஷாப் போகிறது, ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை ஒரு வலி மாத்திரை போடுறது. அதே மாதிரி நிறைய இந்த ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் நிறைய எடுக்கிறது, போதுமான அளவில் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, நிறைய உஷ்ணமான உணவுகளை எடுக்கிறது, ஆயில் ஃபுட்டாக எடுக்கிறது, ஜங்க் ஃபுட்டாக எடுக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட்டாக எடுக்கிறது, ஒரு கட்டுவாங்க. ஆனால் அதுக்கு தேவையான நீர்ச்சத்தை, உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது யூடிஐ இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லை, எல்லாமே வரும். சரிங்களா? அதே மாதிரி முக்கியமாக பசி எடுக்காமல் சாப்பிட்றது. பசி எடுக்காமல் சாப்பிட்டா அப்படி திம்முன்னு இருக்கிறது. அப்போது இது மாதிரி பிரச்சனை மட்டும் இல்லைங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். சரி, ஓகே, நீங்கள் கேட்குற கேள்வி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, அதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ என்னோட கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிறுகண் பீளை. இது சிறுகண் பீளை. இதுவே நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம். இந்த மொத்த செடியையுமா? மொத்த செடியை சமூலமாக குடிக்கலாம். சமூலமாக. ஆமாம். இது எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்பவுமே கசாயினாவே பெரும்பாலும் புரிய மாட்டுது. 3 பங்கில் 1 பங்காக சுண்டை வச்சு குடிக்கிறது தான் கசாயம். எக்ஸாம்பிள், 300 ml தண்ணி ஊற்றுறீங்க, 100 ml சுண்டை வச்சு குடிக்கிறது தான் கசாயம். அப்போ இப்படி மைண்டில் வச்சுன்னு நான் சொல்கிறத இப்போ கேட்டிங்கன்னா புரியும். தினமும் காலையில் இதை ஒருவேளை கசாயமாக செஞ்சு சாப்பிடுங்க, இல்லைனா நாட்டு மருந்து கல்லில் பொடியாக கிடைக்கும், வாங்கி சாப்பிட்லாம். இது பேர் சிறுகண் பீளை. அடுத்தது என்னுடைய கையில் இருக்கிறது சாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கிரட்டை. புனர்நவாசான்னு சொல்லுவாங்க. உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் திருப்பியும் சீரமைக்கிறதுனால தான் அதுக்கு பேரே புனர்நவாசான்னு வந்து. புனர்நவாசம். இந்த மூக்கிரட்டை கீரையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை நிச்சயமாகவே சரி பண்ணிட முடியும். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த ப்ரைவேட் பார்ட்டில் அந்த உறுப்பில் பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து ஸ்மெல் பண்ண சார், பயங்கரமான ஸ்மெல் சார், ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்குது சார், போன வாரம் அடிக்குது சார்வாங்க. இல்லை, அந்த பெண்கள் யூரின் போயிட்டு வந்தாலே அந்த பாத்ரூம்க்கு யாரும் போக முடியாது. அது அந்த அளவுக்கு அது ஒரு மாதிரி குமட்டலோட இருக்கிற மாதிரி இருக்கும். அது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதே மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஆண்களுக்கு அந்த ப்ரைவேட் பார்ட்டில் மாவு மாதிரி படியும் வெள்ளையா. அதை சொல்லுவாங்க, சார் கையில் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் சார், போன வாரம் அடிக்குது சார்வாங்க. அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வைத்தியர்கிட்டயோ ஒரு டாக்டர்கிட்டயோ போய் சொல்ல மாட்டாங்க, இருக்க சொல்லுவாங்க. அப்போ நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுவேன். ஐயா, நான் சொல்கிற இந்த மூலிகைலாம் எடுத்துக்க சொல்லுவேன், இயற்கையான உணவுக்கு மாறி சொல்லுவேன். ரொம்ப சிம்பிள். ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய்
ஒரிஜினல் இந்த கேஸ்ட் ஆயில்னு சொல்லுவாங்கல்ல, விளக்கெண்ணெய், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல தொடர்ந்து காலை மாலை தடவிட்டு வாங்கினே ஒரு வாரத்தில் சரியாயிடுன்னு சொல்லுவாங்க. அதோடு அவங்களுக்கு தேவையான, உங்களுக்கு எவ்வளோ கேஜி இருக்கீங்க, இத்தனை கேஜி இருந்தால் இத்தனை லிட்டர் தண்ணி குடிங்க. அதுவும் சீரக தண்ணியாக குடிக்க சொல்லுவேன். ரொம்ப உஷ்ணமாக இருக்குனாக்கா அது கூட சோம்பு கலந்துக்க சொல்லுவேன். அப்போ அவங்க 4 லிட்டர் தண்ணினா 4 லிட்டர் தண்ணினா 3 லிட்டர் தண்ணினா அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுனே இருக்கும். லொடக்குன்னு ஊற்றிடவும் கூடாது. ஒரு சொல்லுவாங்க லொடக்குன்னு ஊற்றிட்டா கிட்னி டேமேஜ் ஆகிடணும். அப்படியெல்லாம் ஆகாது. இறைப்பைக்கு போகிறதுக்கு ஒரு டைம் ஆகும். இறைப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு போகிற ஒரு டைம் இருக்குது. சிறுகுடலேருந்து பெருங்குடல் போயிட்டு அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ஒரு டைம் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரே முட்டை குடிச்சிங்கனாலே ஒரு சில வீடியோக்களை சொல்லுவாங்களே, உடனே குடிச்சிங்கன்னா 1 லிட்டர் தண்ணி உடனே குடிச்சிங்கனாக்கா கிட்னியில் போய் டமார்னு உட்காந்துரும். அப்படியெல்லாம் இல்லை. அதனால் என்னென்னா அந்த 3 லிட்டர் தண்ணியோ 4 லிட்டர் தண்ணியோ சீரக தண்ணியாக குடிக்கிறோம், இல்லை சோம்பு தண்ணியாக குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தாகம் எடுக்கும்போது அந்த தாகத்தேற வரையும் கொப்பளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு குடிக்கணும். குடிச்சிட்டு வரும்போது இந்த மூலிகை மிக அற்புதமாக வேலை செய்யும். மூக்கிரட்டை. ஆமாம். அடுத்தது இன்னொன்று உங்களுக்கு கையில் வச்சுருக்கீங்க பாருங்கள், இதுதான் கோவை இலை. இந்த கோவை இலை இதனுடைய பழங்களையும் சாப்பிட்லாம். கோவப்பழம் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு கலந்து வரும், நல்லா இருக்கும். இல்லைனா என்ன பண்ணால் இந்த கீரையை கிள்ளி நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இப்படி கிள்ளி சமைச்சு சாப்பிடும்போது கீரை குழம்பு வைக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதெல்லாம் கீரை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையை அப்படி கிள்ளி எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வாரம் 2 முறை 3 முறை, ஏன் சுகர் பேஷண்ட் உள்ளவங்க, அடிக்கடி யூரின் போதுன்றவங்க, இவங்க தொடர்ந்து சாப்பிட்றலாம். இன்னொன்று யூரினில் புரோட்டீன் விலை போதுன்றாங்களே, அவங்களுக்கு இந்த இலையை எடுத்து ஒரு பாத்திரட்டி போட்டு, சரிங்களா, ஓமம் 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு தொடர்ந்து ஒரு 2 வாரம் குடிக்க சொல்லுங்களேன். அந்த எவ்வளவு இலை போடணும்? ஒரு கைப்பிடி இலை. ஆமாம், அவங்க கைப்பிடியில் ஒரு கைப்பிடி இலை எடுத்து 1 ஸ்பூன் ஓமம் போட்டு 3 டம்ளர் தண்ணி வச்சு 1 டம்ளர் சுண்ட வச்சு தினமும் ஒரு 2 வாரம் 3 வாரம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா யூரினில் புரோட்டீன் விலையேற ஸ்டாப் ஆகுங்க. அப்படி என்னன்னா இது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. இப்போ நான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அடுத்தது பூனை மிஸ் சொல்லுவேன், அதுவும் ரொம்ப ரொம்ப அருமையாக கேட்கும். இப்படி அதேமாரி யானை நெரிச்சல், அதை நீங்கள் தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜெல்லு மாதிரி இருக்கும், அதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இப்படி நீர்ப்பேர்க்கை செய்கை உள்ள மூலிகைகள் ஏராளமாக இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது இதை விட ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுங்களா, மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி நீ நிறைய மூலிகை சொல்கிற, இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். ஒன்றுமே இல்லை. ஒரு 2 வாரத்துக்கு மட்டும், ஒரு 15 நாளுக்கு மட்டும் நான் சொல்கிறத எடுத்து சொல்லுங்களேன். எதுவுமே வேணாம், சரியாயிடும். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை. காலையிலே தேங்காய் வாழைப்பழம். தேங்காய் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பவர் உடையது, சரிங்களா. அதில் இல்லாத விட்டமினே இல்லைன்னு சொல்லலாம். அது ஒரு காயகல்பம். காலையிலே தேங்காய் எனக்கு நான் எவ்வளோ இருக்குதுன்னா, எனக்கு முழு தேங்காய் ஒன்றா எடுத்துப்பேன். ஒரு தேங்காய் சின்னசாக கட் பண்ணி வச்சுப்பேன். அரை நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சுப்பேன். 2 வாழைப்பழம் வச்சுப்பேன். ஒரு 5 டேட்ஸ் வச்சுப்பேன். அந்த வாழைப்பழத்தோட அந்த நாட்டு சக்கரையோட அந்த தேங்காயோட எடுத்து அள்ளி சாப்பிட்டோம் அப்படின்னா அமிர்தம் பஞ்சாமிரத்தை விட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பசி இருக்குன்னா கொஞ்சம் திராட்சை எடுத்துப்பேன், மாதுளம்பழம். அதுக்கப்புறம் என்ன பிடிக்குதோ அந்த பழங்களாக சாப்பிட்டே இருக்கலாம். சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிக்கணும். 3 வேளை இதுதான் உணவு. மேக்ஸிமம் காலையில் ஒரு 7-8 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பசி எடுக்கிறது ஒரு 2-3 மணிக்கு தான் பசி எடுக்கும். அந்த 2-3 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நைட்டு பசிக்காது. ஒரு வேளை நைட்டு பசி அடிச்சேன்னா நார்மலாக எதனா ஒரு பழச்சாறுகள், நார்மல் தண்ணி, இவ்வளோ தான். நான்வெஜ் எடுக்கக்கூடாது, வெஜிடேரியன் எடுக்கக்கூடாது, எதுவுமே இல்லை. ஒரு 15 நாளைக்கு மட்டும் சொல்லுவாங்களா, வாயும் வயிறும் கட்டிட்டு டீ காஃபி எதுவுமே இல்லை ஐயா. வெறும் பழங்கள் எவ்வளோ, வெறும் பழம் தான், வெறும் பழங்க ஐயா. தேங்காயும் பழமும் தான் ஐயா. எவ்வளோ நல்லா தெரியுங்களா. நீங்கள் ஒரு 3 நாள் சாப்பிட்டு பாருங்களேன். நம்ம மக்களுக்கு மூலிகைனா கசக்கும், பழம்னா வயிறு நிறையாதும்பாங்க. ஐயா வயலின் நிறையத்துக்கு ஒன்று சொல்லட்டுங்களா. சரி, இதே பழம் சரிங்களா, ஒரு பப்பாளி இருக்குது. தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு பெரிய பப்பாளி சாப்பிட்டு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன வயிறு நிறைய, அவ்வளோதானே. பெரிய பப்பாளி சாப்பிட்டு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், இந்த பழ உணவுகள் தேங்காய் வாழைப்பழத்தோடு சேர்த்து, தேங்காய் வாழைப்பழம் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். இதோடு சேர்த்து மற்ற பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேறு பிரியாணியே நல்லா மூக்கு பிடிக்க ஆவி பறக்க இருக்குது, வாசனையே வருதுன்னா கூட அந்த மனமும் புத்தியும் இந்த எண்ணமும் அங்கே போகாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வேணுமா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் வேணுமா சவால் விட்டு சொல்கிறேன், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. மனம் ஏற்றுக்காது, புத்தி ஏற்றுக்காது. ஏன்னா வயிறு நிறைஞ்சிரும், மனசு நிறைஞ்சிரும். அப்போ அது பிடிக்காதுன்னு சொல்ல வரேன். மனுஷன் திருப்தி அடைகிறது சாப்பாட்டில் மட்டும், அவ்வளோதான். அப்போ வேணான்னு சொல்லும். இப்போ புரிஞ்சுங்களா? புரியுது. அப்போ உங்களுக்கு வயிறு நினைஞ்சிச்சு, மனசு நினைஞ்சிச்சு, அப்போ சாப்பாடுங்க கேட்காது. இது ஒரு 15 நாள் ட்ரை பண்ணாலே போதும், மூலிகைகளே தேவையில்லை. மூலிகைகள் கூட தேவையில்லை. உணவே தான் மருந்து. நம்முடைய கான்செப்ட் அதுதானே. நம்முடைய முன்னோர்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க. உண்மை. உணவியல் முறையை மாற்றினாங்க, வாழ்வியல் முறையை மாற்றினாங்க.
அதிகமாக நோய் உள்ளவங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, சிவிரான் நோய் உள்ளவங்க தான் மூலிகையை கையாண்டாங்க. இலைப்பார், தலைப்பார், மெல்ல மெல்ல பஸ்பம் செந்துரும், அப்புறமா கட்டு கலங்கு குருவைப்பாருன்னு சொன்னாங்க. முதல்ல இலைத்தலை தான் பார்க்கணும். அதுக்கே நமக்கு வேலை வேண்டான்ற, அதுக்குரிய வேலைகளே நம்ம உடனே போதும்ன்றீங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். இதை ஒரு கூட இல்லை, பழங்களே போதும்ன்றீங்க. ஆமாம், இது ஒரு 15 நாள் எடுத்தோம்னா ஏன் அப்படியே சூப்பராகிடும். இந்த யூட்டை இன்ஃபெக்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியல, ஓடியே போயிடும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொன்று, அந்த பழங்கள் சாப்பிடும்போது தேவையான அளவு தண்ணி நம்ம உடம்புக்கு கேட்கும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தாக அடிச்சா என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிக்க வேண்டிய, தண்ணி குடிச்சு தானே ஆவீங்க. அப்போ தண்ணியும் குடிச்சிருவோம். அதாவது புத்தி மனசும் ஒன்றாயிடுது. தண்ணியும் தேவையான அளவு குடிச்சிடுறோம். உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கல் வராது, மனசு சிக்கலும் வராது, வயிறு சிக்கலும் வராது. ஏன்னா இந்த வயிறு இருக்குதல்ல, சொல்லுவாங்க கிராமப்புறங்களில், இந்த பாலா போன வயிறு எறிஞ்சு சொல்கிறேன் நீ நல்லாவே இருக்க மாதிரி இருந்தாங்களே, அது மாதிரி இந்த வயிறு இன்னொரு மூளை. இந்த வயிறும் சரியாயிடும். இந்த வயிறு சரிச்சுன்னா மூளை சரியாயிருமா? இந்த மூளையில் சுரக்கிற என்சைம்கள் அதெல்லாம் கரெக்டாக சுருக்குமா? இந்த என்சைம்கள் கரெக்டாக சுரந்து, நொதிகள் கரெக்டாக சுரந்தாக்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்குமா? உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நிம்மதியான நித்திரை வருமா? நிம்மதியாக நித்திரை வந்துச்சுன்னா நோய் வராது. தூங்குனா நோய் குணமாயிடும். அவ்வளோதாங்க. இது எல்லாமே இந்த உணவில் இருக்குது. அப்போது நீங்கள் தான் தீர்மானிக்கணும், ஒன்று நான் உணவில் சரி பண்ணணுமா இல்லை மூலிகையில் சரி பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி செஞ்சிங்கனாக்கா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அருமையான தகவல் ஐயா, அருமையான தகவல். ஸோ இந்த யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா உடல் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் தேவையான தகவலும் இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ தயவுசெய்து இந்த சிறுக்கன் பீலை, அப்புறம் இந்த கோவப்பழ கொடி, அடுத்து மூக்கிரட்டை கீரை, இந்த மாதிரி நாங்கள் காணித்தது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நீங்கள் யூடியூப்பில் பல வீடியோக்கள் போட்டிருப்பாங்க, பல பேர் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட பலன்கள் வந்து புரிய வரும். ஏன்னா எப்போதுமே நம்ம மருந்து, மாத்திரை, க்ரீமு அப்படியே போய்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எளிமையான பொருட்களையும் பயன்படுத்தி உங்கள் பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது போய் சேரணும். இன்னொரு வீடியோவில் ஐயாவோட நம்ம புதுமையான மூலிகைகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.